ஒரு அழகான அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஞானி இருந்தார். அவரோட கண்களில் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தன் சீடர்களுடன் போதனை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, மனிதனின் ஆன்மா கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சு. அது இறுதியில் எங்கே போய் அடையும்? கடவுள்கிட்ட தானே. இறுதியாக அது எப்போதும் கடவுளை அடைகிறதோ அப்போது தான் அந்த ஆன்மாவின் பயணம் முழுமையாக முடிவடையும்னு சொன்னார். அதுவரையிலையும் அதன் பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் கூறியது எல்லாமே பொதுவான கருத்து. எங்கே தொடங்கியதோ அங்கேயே போய் முடிவடைஞ்சாதான் மட்டமே பூர்த்தியாகும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அநேக பிறவிகள், அநேக மார்க்கங்கள்னு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே தான் இருக்குது. பணம், பொருள், புகழ், அதிகாரம், படிப்புன்னு ஏதாவது ஒன்றை அடையும் வேட்கை அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று அவனோட குறிக்கோளாகவே மாறிடுது. அவன் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கான். இந்த ஓட்டம் வாழ்க்கை முழுக்க நிற்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கவனிச்சிங்களா, ஏதாவது ஒன்று அடையும் வரைக்கும் இருந்த அந்த வேகம் அதை அடைஞ்ச பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அடைஞ்சோமோ அதே விஷயத்திலே நம்மளுக்கு சலிப்பு வந்துடும். இவ்வளோதானா, இதுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு மனசு கேட்க ஆரம்பிச்சிடும். இதைத்தான் அந்த ஞானி ஆன்மாவின் பயணம்னு சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சீடனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆன்மாவோட இறுதி இலக்கு இறைவனை அடையிறது தானா? அப்போ எல்லா ஆன்மாவும் இறைவனை அடைஞ்சிருமா? இறைவனின் பிள்ளைகள்னு நம்ம சொல்கிற இயேசு, புத்தர், நபி இவங்களை தவிர யாருமே இறைவனை அடைஞ்சதில்லை, நிறைவு அடைஞ்சதில்லைன்னு சமய மார்க்கங்கள் சொல்லுதே அப்படின்னு கேட்குறான். அந்த ஞானியும் சிரிச்சுக்கிட்டே, நீ ஊருக்குள்ளே ஒவ்வொரு வீடாக போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எழுதிக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. சீடனும் ஊருக்குள்ளே போகிறான். அரசன் முதல் ஆண்டி வரை ஏராளமானவர்களை சந்திக்கிறான். அவர்கள் எதை தான் அடைய விரும்புகிறாங்க? அவர்களோட லட்சியம்தான் என்ன? அவர்கள் மனம் எதை பெற்றா நிம்மதி அடையுது, நிறைவடையுது அப்படின்லாம் விசாரித்து எழுதிக்கிட்டே வரான். ஒரு நூற்றுக்கணக்கான பேரை பார்த்துருப்பான். எல்லார்கிட்டே கேட்குறான், உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்கள் மனசு எதை விரும்புது, எதை பெற்றா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்கன்னு ஊர் ஃபுல்லாக கேட்டு எழுதிட்டு வரான். இந்த கதை அந்த காலகட்டத்தில் நடக்கிறனால அந்த ஊர் அரசருக்கு என்ன விருப்பமாக இருந்துச்சுன்னா, கப்பம் கட்ட விருப்பம் இல்லை, சுதந்திர மன்னனாக இருக்க விரும்புகிறாரு. ஏன்னா அது ஒரு சிற்றரசு. பேரரசுக்கு கப்பம் கட்ட அவர் விரும்பலை. இதே மாதிரி இளவரசர் அண்டை நாடுகள் நிறையத்தை நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க, உங்களுக்கு உண்மையிலே எந்த ஆசை இருக்குதுன்னு. இதே மாதிரி சீடனும் பெரிய பட்டியலே போடுறான், யார் யாருக்கு என்ன விருப்பம், எதை அடைஞ்சால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. உடனே ஞானி குறிக்கிறாரு, அது போட்டோம், இவங்களில் எத்தனை பேர் இறைவனை அடையணும்னு விரும்புகிறாங்க, நான் யார் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு கேட்டார். ஒருவர் கூட இல்லைன்னு சொல்கிறான் சீடன். நீ உட்பட இல்லையா அப்படின்னு ஞானி சிரிக்கிறார். மௌனமாக தலை குனியினா சீடன். பிரச்சனையே அதுதான். எல்லா ஜீவன்களாலும் இறைவனை அடைய முடியும். ஆனால் இப்பொழுதே இப்பிறவிலே இறைவனை அடையணுங்கிற அந்த நாட்டம், ஆன்மீக நாட்டம் யார்கிட்ட இருக்குது? அதை அடைய விரும்புகிறவங்க வெகு சிலரே. உடல் சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உள்ளம் மட்டும் எப்போதும் விரும்புவதில் ஒன்றி நிலைத்து நிற்கணும். நாம் எதில் தீவிர ஈடுபாட்டுடன் லைக்கிறோமோ நாம் அதுவாகவே கடைசியில் ஆகிறோம். உலகம் சார்ந்த பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, செல்வம், வெற்றி எதுவாக இருந்தாலும் சரி, எதை அடையும் வரை நம் உள்ள அதில் ஈடுபாடு காட்டும். ஆனால் அதை அடைஞ்ச பின்னாடி அதை விட்டு விலகிறோம். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆன்மீகத்தில் மட்டும்தான் உள்ள லைத்து அந்த இலக்கை எட்டிய பிறகு திரும்புவதே இல்லை. அதன் பிறகு மீண்டும் பழையபடி நான் அப்படிங்கிற நிலைக்கு அது வருவதே இல்லை.